ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இருக்கக்கூடாதுன்னு கடவுள் வந்து முடிவு பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து உடைஞ்சு போயிருக்கிறா. அந்த வலியோட ஆழம் வந்து எவ்ளோ அதிகமா வந்து பாதிச்சிருக்கும்னு தெரியுமா? நம்ம இங்க வந்து சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன் எல்லாமே பார்த்து வந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது தான், இன்னொரு பக்கம் வந்து மனசு ஃபுல்லா வந்து ரத்தம் வந்து வடியுது. ஒரு காலத்துல வந்து காதலிச்சவன் இப்போ கால் பண்ணி உன்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஏன் முடிஞ்சது அப்படின்னு வந்து கேட்கறான். அது ஒரு கேள்வியா இல்ல பழைய காயத்துல வந்து உப்பு தூவுற மாதிரி வந்து இருக்குது. அஞ்சலி பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே நடுங்க வைக்குது. அவருக்கு வந்து என் மேல விருப்பமே இல்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணனாரு. அதனால தான் நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றா. இது ஒரு சாதாரண டயலாக்லாம் இல்ல. ஒரு பொண்ணு அனுபவிச்ச அவமானம், நிராகரிப்பு, தனிமை எல்லாத்தோட குரலா வந்து இருக்கு. அதுக்குள்ள அவ சொல்ற அந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா, பேசாம நீயே வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த நொடி சரவணனோட ஃபேஸ் வந்து எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமா? காதலிச்சவள வந்து கைவிட்ட குற்ற உணர்ச்சி, நான் அப்பவே வந்து தைரியமா இருந்திருந்தா இவ்ளோ கஷ்டம் அவளுக்கு வந்திருக்காதே அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து எரிஞ்சிருக்கும். ஒரு ஆண் வந்து தவறான முடிவு எடுத்துட்டா அது அவனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட முழு வாழ்க்கையுமே வந்து மாத்திடும். இங்க இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறா. அப்ப அவ அம்மா வந்து மிரட்டுறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்தா உன்னை வந்து விரட்டி விட்டுடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு இதை விட வந்து பெரிய அழுத்தம் வேணுமா என்ன? ஒரு பக்கம் பழைய காதல், இன்னொரு பக்கம் சட்டப்படி இருக்கிற வைஃப், நடுவுல வந்து கில்ட்ல வந்து நின்னுட்டு இருக்கிற சரவணன். இது ஒரு ரொமான்ஸ் கதையெல்லாம் இல்லைங்க. இதோட முடிவு எப்படி வாழ்க்கை வந்து நசுக்குதுன்றது தான் லைவ் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஃபோன் கால்னால 3 பேரோட வாழ்க்கையுமே தலைகீழ வந்து மாத்த போகுது. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு பக்கம் கதிர்ராஜியோட லைஃப் வந்து மெதுவாக வந்து சரியாக வந்து ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் சரவணன் அஞ்சலியோட கதை வந்து நம்மளோட மனசை வந்து கலங்க வைக்குது. அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணி பேசுகிற சரவணன் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் பற்றி விசாரிக்கிறான். கதிர்ராஜி ரொமான்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சரவணன் அஞ்சலி இவங்களுக்கு இடையில ரொமான்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா மெசேஜ் மூலமாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி வந்து பேச தொடங்கியிருக்காங்க. அப்போதான் வந்து அஞ்சலி வந்து சொல்றா, சொந்த ஊரில் இருந்தாலுமே லோன்லியாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. உங்க கூட வந்து பேசுறதுனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் அப்பா வந்து கடைக்கு வந்தனால காலை வந்து பாதியிலேயே வந்து கட் பண்ணிடுறான் சரவணன். அங்க கதிர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து ராஜியோட தலையில வந்து வச்சு விடுறான். அது ஒரு சின்ன செயலா தான் வந்து இருக்கு. வெளியில பார்த்தா ரொமான்ஸ் மாதிரி வந்து தெரியும். ஆனா ராஜி மனசுக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நல்லா தான் வந்து நடந்துக்கிறேன். ஆனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரூம்மேட் மாதிரி தான் என்ன நீ பாக்குற அப்படின்னு வந்து சொல்றா. இந்த ஒரு வரியிலேயே பார்த்தீங்கன்னா அவளோட மனக்கசப்பு வந்து தெள்ள தெளிவா வந்து தெரியுது. காதலிக்கிறவன் வந்து கூட இருந்துட்டுமே தனிமை உணர்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேதனையே தான். இந்த மாதிரி ராஜி வந்து ஃபீல் பண்றத பார்த்த கதிர் கவனிச்சுட்டு இதுக்கப்புறம் அப்படி எல்லாமே நடந்துக்க மாட்டேன், உன்னோட புருஷன் மாதிரியே வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது ஒரு வாக்குறுதி மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனா அந்த வாக்குறுதி வந்து நிலைக்குமா இல்ல எகெயின் பழையபடி வந்து தூரமா வந்து போயிடுமா, அதுதான் இப்ப வந்து கேள்விக்குறியா வந்து இருக்குது. ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரவணன் வழக்கம் போல வந்து அஞ்சலிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணி சரவணன் வந்து பேசுறான். உன்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல என்ன பிரச்சனை, ஏன் நீ உன்னோட புருஷன் வந்து பிரிஞ்சு வந்த அப்படின்னு வந்து சரவணன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அது கேட்கும்போது சரவணனுக்கு ஒரு சாதாரணமான ஆர்வமா இருந்திருக்கலாம். ஆனா அஞ்சலிக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பழைய காயத்தை வந்து கிழிக்கிற மாதிரி வந்து இருக்குது. அவளோட குரல் வந்து உடைஞ்சு போகுது. அப்ப அஞ்சலியும் அவளோட கதையை வந்து சொல்றா. அவருக்கு வந்து என் மேல விருப்பமே இல்லை, எதுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னே தெரியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணனாரு. அதனாலதான் நான் அவரோட வாழ பிடிக்காம நான் டைவர்ஸ் வாங்கிட்டு என்னோட அம்மா வீட்டை வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் முறியறதுன்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண விஷயமெல்லாம் இல்ல. அது அவளோட மரியாதை, நம்பிக்கை, கனவு எல்லாமே உடஞ்சதுக்கு வந்து சமந்தான். அப்ப அஞ்சலிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்ற மாதிரி சரவணன் வந்து பேசுறான். அப்ப அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இருக்கக்கூடாதுன்னு அந்த ஆணவம் வந்து முடிவு பண்ணிட்டா போல இருக்கு, பேசாம நீயே வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு அஞ்சலி வந்து சொல்றா. இந்த வரி தான் இந்த எபிசோட்ல வந்து ஹைலைட்டே. அது வெறும் டயலாக் மட்டும் இல்ல, அது ஒரு மனசு ஃபுல்லா உடஞ்ச ஃபீல் மாதிரி தான் வந்து அந்த ஒரு வரி ஒன்று இருக்கு. அஞ்சலி இந்த மாதிரி சொன்னனால சரவணோட மனசையும் வந்து கிழிச்சு போட்ட மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன் பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னா, ஒரு காலத்துல வந்து அவன் அஞ்சலி வந்து காதலிச்சிருக்கா. ஆனா அப்பா பேச்ச கேட்டு அவளை வந்து விட்டுட்டான். இந்த மாதிரி சொன்னனால சரவணன் வந்து அஞ்சலிட்டு வந்து சாரி சொல்றான். இவனாலதான் வந்து அஞ்சலியோட வாழ்க்கை வந்து இப்ப இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அஞ்சலிட்டு சரவணன் வந்து எகைன் வந்து சாரி சொல்றான். ஏன் பாத்தீங்கன்னா, நான் அப்ப வந்து உன்னை கைவிட்டனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாம வந்து சாரி சொல்றான். அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காதல் எகைன் வந்து மலர்ற ஒரு சின்ன செய்கையா இல்ல கில்ட்டா இல்ல ரெண்டுமே சேர்ந்த உணர்ச்சியா ஒன்னும் புரியல. உங்களுக்கு கேட்கும்போது எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க. இந்த எல்லாத்துக்குமே நடுவுல தங்கமயில் டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்காக வேண்டி கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போ மயிலோட அம்மா பாக்கியம் வந்து பேசுற வார்த்தை வந்து ரொம்ப கடுமையா வந்து இருக்குது. கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து வாழலாம்னு மட்டும் நினைச்சிடாத, உன்னை அப்படியே வந்து விரட்டி விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதை கெஞ்சி கூத்தாடியாச்சு உன் குடும்பத்தில் வாழ்றதுக்கு வெளியே பாரு அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. இதனால ஒருவித பதட்டத்திலேயே வந்து கோர்ட்டுக்கு வந்து தங்கமயில் போறா. ஒரு பொண்ணுக்கு இது வந்து ரொம்ப பெரிய அழுத்த மாதிரி தான் இருக்கு இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறது. கோர்ட்டுக்கு போறது ஒரு சட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது அவளோட வாழ்க்கைக்கான முடிவு. அது அவ முகத்துல வந்து பதட்டம் வந்து தெளிவா வந்து தெரியுது. நான் சரியான முடிவு எடுத்திருக்கேனா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரே குழப்பத்தில் வந்து இருக்கா. அங்க வந்து என்ன நடக்க போகுது, சரவணோட வந்து தங்கமயில் எகைன் சேர்ந்து வாழுவலா அப்படின்றது இனிவரை எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபோன் கால் மன்னிச்சிடுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை, நீயே வந்து என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உடஞ்ச குரல் அஞ்சலி வந்து சொல்றா.
இந்த 3 விஷயம் வந்து சேரும்போது ஒரு சாதாரண சீன் இல்ல. அது 3 பேரோட வாழ்க்கையுமே வந்து தீல வந்து தள்ளுற மாரி தான் வந்து இருக்குது. அஞ்சலி இப்ப வந்து பேசுறது வந்து காதலா? இல்ல பல வருஷமா வந்து அடக்கி வச்ச ஆதங்கமா? அவளோட கண்ல இருக்கிற கண்ணீர் பழைய வாழ்க்கைக்காக வேண்டியா? இல்ல இன்னும் கிடைக்காத காதலுக்காக வேண்டியா? சரவணன் வந்து மன்னிப்பு கேட்கறான். ஆனா அந்த ஒரு சாரி மட்டும் போதுமா? ஒரு பொண்ணு அனுபவிச்ச வேதனைக்கு முன்னாடி, ஒரு விவாகரத்துக்கு முன்னாடி உடைஞ்ச மனசு ஒரு சாரியால வந்து சரியாயிடுமா என்ன? இங்க தான் கதையோட ரியல் ட்விஸ்டே வந்து இருக்குது. காதல் வந்து திரும்பி வந்துருச்சுன்னா, அது வந்து சந்தோஷமா முடியும்னு யார் சொன்னாங்க? சில காதல் வந்து திரும்பி வந்தாலுமே அது சந்தோஷத்துக்காக வேண்டி இல்ல, சோதனைக்காக தான் வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் தங்கமயில் கோட்டுக்குள்ள வந்து நிக்கிறா. அந்த நொடியில அவளோட மனசு என்ன சொல்லும்? வாழ்க்கையை வந்து விட்டுடுவாளா? இல்ல இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணுவாளா? ஒரு பொண்ணோட கையில இப்ப அவளோட எதிர்காலம் மட்டும் இல்ல, 3 பேரோட விதியும் இருக்கு. சரவணன் வந்து ஒரு முடிவுன்னு எடுக்கணும். காதலா? கடமையா? இல்ல 2யுமே இழக்கிற பாதையா? அப்படின்றது தான். இன்னைக்கு எபிசோட் ஒரு விஷயம் வந்து தெளிவா வந்து காட்டிருச்சு. காதல் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச கதையில கூட ஒரு நாள் வந்து திரும்பி வந்து உன் முடிவு சரியான்னு கேட்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த நொடியில வந்து யாரோட வாழ்க்கை வந்து உடைய போகுது? யாரோட காதல் வந்து உயிர் பெற போகுது? யாரோட கனவு வந்து சிதற போகுது? இது சாதாரண பிரச்சனை இல்ல. வாழ்க்கை வந்து தலைகீழா மாத்திர தீர்ப்பா தான் வந்து இருக்க போகுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியணும்னா இந்த கதையை வந்து விடாம பார்த்தா தான் வந்து புரியும். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சரவணன் அஞ்சலி காதல் எகெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுமா? சரவணன் வந்து கில்ட்ல வந்து பேசுறானா? இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அஞ்சலியை வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறானா? தங்கமயில் கோர்ட்ல வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? எகெயின் சரவணன் தங்கமயில் சேருவாங்களா? சேர மாட்டாங்களா? இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவா வந்து காமிக்குது. காதல் முடிஞ்சா கூட அதோட நினைவு வந்து முடியவே முடியாது. ஒருத்தரை கைவிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் திரும்பி வந்து கணக்கு கேட்பாங்க அப்படின்றதுல தெளிவா வந்து தெரியுது. டைவர்ஸ்ன்றது முடிவு இல்ல, புது சோதனையோட ஆரம்பம் தான் அது. இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவா வந்து போயிட்டு இருக்கு. இமோஷன், கில்ட், பாஸ்ட், அதே மாதிரி ஃபியூச்சர் எல்லாமே கலந்த கலவரமா வந்து இருக்குது. இனிமே ஒரு தப்பான முடிவு எடுத்தா 3 பேரோட வாழ்க்கையுமே வந்து முழுசா மாறிடும். நீங்க இந்த கதையில வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க? அஞ்சலியா, தங்கமயிலா, இல்ல சரவணனா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.